ஒரு ஊரில் அஸ்வின் தஸ்வின் அப்படின்ற 2 பசங்க கோடை விடுமுறை விட்டோன்னே விளையாட போகலான்னு சொல்லி கார்டன் பக்கத்து போய் விளையாடுறாங்க. நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மரத்தில் கிளி ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. மரப்பொந்தில் இருந்து இதை வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் டக்குன்னு அந்த கிளியை பிடிச்சிட்டான். அப்போ தஸ்வின் கேட்குறான், இது நம்ம பாட்டில் வீட்டில் போய் வச்சா அம்மா திட்ட மாட்டாங்களா அப்படின்னு. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, நம்ம கூண்டில் வச்சு இதை பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கூண்டும் தயார் பண்ணி அந்த கூண்டுக்குள்ளே கிளியவும் வச்சுட்டாங்க. அதே வீட்டில் பூனை ஒன்று வளர்ந்துக்கிட்டுருக்கு. அப்போ பூனை வந்து பார்த்தோன்னே கிளி பயந்துருச்சு. ஆஹா, இவன் வேறு இருக்கானா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பூனை கேட்குது, என்னை பார்த்து நீ பயப்படாத, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு. இல்லை, எனக்கு சுதந்திரமாக சுற்றி திரியிறது மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு இப்படி வந்து இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லவும் உடனே பூனை சொல்லுது, அவங்க என்ன உணவு கொடுத்தாலும் நீ சாப்பிடாம அப்படியே வச்சுருந்தீன்னா உனக்கும் டயர்டான மாதிரி நீ படுத்து கிடந்தீன்னா ஐயோ கிளி என்ன சாப்பிடவே இல்லையே, அதுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்ல, அதே மாதிரி 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. கிளி படுத்துருக்கோம், இதுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண அதுவும் ஜாலியாக வெளியில் பறந்து போயிடுச்சு. பூனை வந்து இதுக்கு வந்து எதிரி தானே, இதை பிடிச்சிரும். ஆனாலும் ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒன்று சொன்னாங்கன்னா அது உண்மையிலேயே நம்மளுக்கு செட் ஆகுமான்னு யோசித்து அதை பண்ணலாம், தப்பே இல்லை.